பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs chapter 27 verse 17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரும்பை இரும்பு கருக்கிடும், அயன் ஷார்பன்ஸ் அயன். ஆமென். அப்போ ஒரு இரும்பை நல்லா கருக்காக்கணும் அப்படின்னா ஒரு இரும்பை நல்லா ஷார்பன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இரும்பை தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ ஒரு நைஃப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இரும்பு தான், அயன் இல்லையா. அதை ஷார்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு நைஃபை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை. அதை ஷார்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு இரும்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அந்த நைஃப் நல்லா ஷார்ப்பாகும் இல்லை. அதை போயிட்டு வேறு வுட்டுலேயோ இல்லை மற்ற எதையோ வச்சு நம்மளால் ஷார்பன் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா நைஃப் அந்த கத்தி அது இரும்பாக இருக்கிறபடினால இன்னொரு இரும்பில் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஷார்பன் பண்ணுறோம் இல்லையா. வசனம் சொல்லுகிறது அப்படியே இல்லையா. ஒரு சிநேகிதன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஒரு மனுஷன் எப்படி பண்ணுறான், என்ன பண்ணுறான்னா தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் என்னென்னா அவனோட ஃப்ரெண்டை தன்னை மாதிரியே அவன் என்ன பண்ணுறான், ஷார்பன் பண்ணுறான் இல்லையா. அவங்கள கருக்கிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. ஆமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தா, நம்மளுடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கிறதோ அவங்க அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் இல்லையா. ஆமாம். கர்த்தருக்கு நல்ல ஞானவான்களோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஞானிகளாக நம்ம மாற முடியும் இல்லையா. நம்ம யாரு கூட ரொம்ப அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, யாரு கூட அதிகமாக நம்ம பழகிறோமோ, அவங்க நம்மளை அவங்களால நம்ம பக்தி விருத்தி அடையவும் முடியும், நம்முடைய பக்தி குறையவும் முடியும் இல்லையா. ஆகையினால நம்மளுடைய நண்பர்கள் இல்லையா, உலகத்தாரே சொல்கிறாங்கல்ல, உலகத்தார் என்ன சொல்கிறாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் இல்லையா. டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அண்ட் தென் ஐ கேன் டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படி. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்களா இருந்தாங்கன்னா நீ நல்லவனா இருப்பா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாம் துன்மார்க்கமாக கெட்டவங்களா இருந்தாங்கன்னா நீயும் அப்படிதான் இருப்பா அப்படின்னு உலகத்தாரே சொல்கிறாங்க இல்லையா. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது இல்லையா. அயன் ஷார்பன்ஸ் அயன். ஆமே. இரும்பை இரும்பு தான் கருக்கிடும் இல்லையா. இப்போ நம்ம நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்கள், நல்லா ஆவியில் அனலாக இருக்கிறவங்க இல்லையா, அவர்களோடு நம்மளுடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளருவோம் இல்லையா. நல்ல ஜெபிக்கிறவங்களோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் என்ன ஆகும், அது கூடும் இல்லையா. நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் நம்ம வளருவோம். ஆமே. அப்படி இல்லாமல் நம்ம மழுங்கலா இல்லையா இருக்கிற ஒருத்தரோட போயிட்டு நம்ம உலக பிரகாரமாக இருக்கிறவங்களோட அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அவங்களும் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, மழுங்கடிச்சிருவாங்க இல்லையா. அப்போ அதனால் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஃபெல்லோஷிப் யார் கூட இருக்குது அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நல்ல அபிஷேகம் பெற்றவங்களோட நம்ம ஐக்கியப்படும் பொழுது, அவங்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங் இல்லை, ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் தாடிகளிலும் அங்கிகளிலும் வழிந்தோடுகிறதாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சங்கீதத்தில் படிக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம நல்லா அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஆவியில் அனலாக இருக்கிறவங்களோட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது, அவங்களோட அதிக நேரத்தை நம்ம செலவிடும்போது நம்மளுடைய பக்தி விருத்தியாகும், நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்க முடியும் இல்லையா. அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு ஜெபமே இல்லாத ஒருத்தர் கூட, ஜெப வாழ்க்கையே இல்லாத ஒருத்தர் கூட, ஒரு ஆவியில் அனலே இல்லாத ஒருத்தர்கிட்ட இல்லையா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு வாஞ்சையுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட, ஒரு லூக்வாமாக இருக்கிற ஒருத்தருங்க கூட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க கூட ரொம்ப நேரம் நம்ம
ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அவங்களும் வந்து நம்மளும் என்ன ஆயிடுவோம், அப்படி லூக்குவாமல் மாறிடுவோம் இல்லையா. ஆகையினால நம்மளுடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கிறது, அதிகமாக நம்ம யாருடன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, நம்மளுடைய ஃபெல்லோஷிப் இருக்கிறது, அதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஃபெல்லோஷிப்பாக இருந்தாலும் நம்மளோட பக்தி வந்து விருத்தி அடைகிறதா, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம வளருகிறோமா, நம்ம வந்து ஆவில அனலாக இருக்கிறோமா இல்லையா. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்களா, இல்லை எப்பயும் உலக பிரகாரமான காரியத்தை பேசிக்கிட்டு இப்படியே வந்து இல்லை உலக பிரகாரமா இந்த சுகபோகமான ஒரு வாழ்க்கை, களியாட்டங்கள், வெறியாட்டங்கள், பாட்டில் இப்படியே நம்ம வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறதா. பிரியமானல அயன் ஷார்பன்ஸ் அயன், நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை புத்தியுள்ள ஸ்திரீகள் தான் மணவாளனுடைய வருகையில் அவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க கையில் என்ன இருந்துச்சு, விளக்கு இருந்துச்சு, எண்ணெய் இருந்தது. புத்தி இல்லாத ஸ்திரீகள் கைவிடப்பட்டாங்க இல்லையா. நம்ம புத்தி இல்லாத ஸ்திரீகளாக நம்ம இருக்கக்கூடாது, நம்ம புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆகையினால் நம்மளுடைய இல்லையா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நம்ம யாரு கூட அதிகமாக ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், அதுலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா இரும்பு தான் கறிக்கிடும். அதே போல் ஒரு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம யாரு கூட அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. தகப்பனே உண்மை நன்றியோடு துதைக்கிற ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே ஆவியானவர் அப்பா, சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையில் அப்பா நல்ல ஆண்டவரை ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அவங்களோட ஐக்கியத்தை அப்பா நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.